Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபாரின் கீ இன் DBFS. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டெஃபினேஷன்லாம் பார்க்க வேண்டாம். ஃபாரின் கீனா என்னென்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த டெஃபினேஷன் வரலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ரெண்டு டேபிள் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் ரிலேஷன், இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்ட் ரிலேஷன். இப்போது ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் எது ப்ரைமரி கீ? இது ஆப்வியஸாக தெரியும். இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி தான் ப்ரைமரி கீ. எதை நான் ப்ரைமரி கீயோ அதை நான் அண்டர்லைன் பண்ணுறேன். டிபார்ட்மெண்ட் ரிலேஷனில் எது ப்ரைமரி கீ? டிபார்ட்மெண்ட்டு தான் எனக்கு ப்ரைமரி கீன்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்போது ஃபாரின் கீனா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேஷனில் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரைமரி கீ. இப்போ இந்த ப்ரைமரி கீ வந்து இன்னொரு ரிலேஷனில் வந்து இருந்தால் அது ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் இதில் வந்து அதாவது ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் வந்து டிபார்ட்மெண்ட்டை ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். திருப்பி சொல்கிறேன், டிபார்ட்மெண்ட் ரிலேஷனில் ப்ரைமரி கீ என்னது? டிபார்ட்மெண்ட். அந்த ப்ரைமரி கீ வந்து வேறு ரிலேஷன், அதாவது ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இது வந்து ப்ரைமரி கீ, இது ஃபாரின் கீ. ஓகேவா? இது ஃபாரின் கீ. இப்போ இதுக்கும் இது ஸ்டூடெண்ட் ஐடிக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம டீல் பண்ண போகிறது இந்த ரிலேஷனில் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரைமரி கீ, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபாரின் கீ. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா கான்செப்ட்ஸும் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஃபாரின் கீ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், டு மெயின்டைன் ரெஃபரன்ஷியல் இன்டெக்ரிட்டி. ரெஃபரன்ஷியல் இன்டெக்ரிட்டி இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி இப்போது இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேஷனை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ்ட் ரிலேஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ரிலேஷனை வந்து ரெஃபரன்சிங் ரிலேஷன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ டிபார்ட்மெண்ட் ரிலேஷனை வந்து ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ரிலேஷனை ரெஃபரன்சிங் ரிலேஷன்னு சொல்லுவோம். ஸோ இதை நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த டேபிளில் வந்து நம்ம ஆட்ரிபியூட்டை வந்து சூஸ் பண்ணுறோமோ, ப்ரைமரி கீயாக இருக்கோ அந்த இது வந்து ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன். எந்த டேபிளில் அதே ஆட்ரிபியூட் ஃபாரின் கீயாக ஆக்ட் பண்ணுதோ அது வந்து ரெஃபரன்சிங் ரிலேஷன். ஸோ இது ரெண்டும் பேசிக் பாயிண்ட். ஸோ ஃபாரின் கீ வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நமக்கு வந்து பெரிய டேபிள் ரியல் டைம் இப்போ நம்ம பார்க்கும்போது இது ரெண்டு டேபிளாக இருக்குது. இப்போ எனக்கு வெறும் இதில் வந்து ஹார்ட்லி 6 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. பட் ரியல் டைம் அப்ளிகேஷனில் நமக்கு வந்து வெறும் 6 ரெக்கார்ட்ஸ் இருக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டால், சின்ன ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டால் கூட 100 ரெக்கார்ட்ஸ் இருந்தால் கூட அது ஒரு ரெக்கார்டு தான். அது வந்து ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷனில் 100 ரெக்கார்டு இருக்கும். இப்போ வந்து ஒரு பிக் ஆர்கனைசேஷனில் 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கும், இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போது ஒரே டேபிளை வச்சு எல்லாம் பண்ண முடியுமா? டேட்டா பேஸ் சைஸ் பெருசானால் திருப்பி அதோட மெயின்டெனன்ஸ் கஷ்டம். திடீர்னு சிஸ்டம் ஒரே டேட்டா பேஸில் எல்லா ரெக்கார்டையும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. டெஃபினட்டாக அந்த டேபிளை அல்லது ரிலேஷனை நம்ம வந்து டீகம்போஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது இந்த ஃபாரின் கீங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகும். சரியா? இப்போ நான் இந்த டேபிளே நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இது எல்லாமே நான் ஒரே டேபிளில் வைக்கிறேன்னு வைங்க. ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கிரெடிட்ஸ், டிபார்ட்மெண்ட், பிளாக் நம்பர், ரூம் நம்பர். ஓகேவா? ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நான் டிபார்ட்மெண்ட் என்ட்ரி பண்ணும்போது பிளாக் நம்பர் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரே பிளாக் நம்பர். சப்போஸ் எனக்கு
இந்த பிளாக்கில் வந்து 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதே ரூம் நம்பரில் உட்காரலாம். ஸோ திரும்ப திரும்ப இந்த பிளாக் நம்பரே ரூம் நம்பரே நான் ரிப்பீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வந்து இந்த டேபிளை வந்து டீகம்போஸ் பண்ணுறேன். பட் அந்த கான்செப்ட் வந்து நார்மலைசேஷன். ஸோ நான் ஜென்ரலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், எந்த இதில் வந்து எந்த ரிலேஷனில் நமக்கு ரொம்ப ரெக்கார்ட் இருக்கோ அதுக்கு மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், முடியாது, இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஸோ அதனால ரிடண்டன்ட் டேட்டாவே நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எனக்கு எவ்வளோ முடியுமோ நான் டேபிளை டீகம்போஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ இதுதான் வந்து எந்த இதில் வந்து ப்ரைமரி கீ இருக்கோ அது வந்து ரெஃபரன்ஸ் ரிலேஷன். அதே மாதிரி எந்த டேபிளில் வந்து ஃபாரின் கீ இருக்கோ அது வந்து ரெஃபரன்சிங் ரிலேஷன். ஸோ இப்போ இதில் வந்து இனிமேல் தான் நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நோட் பண்ண போகிறோம். இப்போ நான் ப்ரைமரி கீயில் வந்து டேட்டா ஆட் பண்ணலாமா, இன்சர்ட் பண்ணலாமா? இப்போ நான் சப்போஸ் இங்கே வந்து என்ன அப்படின்னா இது இசிஇன்னு போட்டுட்டு, இதான் வந்து எனக்கு ப்ரைமரி கீ டேபிள் இல்லையா, ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன். இசிஇன்னு போட்டு சும்மா நான் வந்து B4ன்னு போட்டு ரூம் நம்பர் 302ன்னு நான் போட்டுக்கேன். சரியா? இது வந்து ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன். ஸோ இதில் நான் வந்து எவ்வளோ நாளும் டேட்டா ஆட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போது இதே டேட்டாவை நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன், ப்ராப்ளம் இல்லை. இப்போ இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து மேக்ஸும் கிடையாது, ஈஸியும் கிடையாது. டிபார்ட்மெண்ட் அதாவது ஸ்டூடெண்ட் ரிலேஷனை வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்காங்க, சிஎஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, காமர்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம பேரண்ட் டேபிள் இதில் என்ன இருக்குது, சிஎஸ், காமர்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸும் இருக்குது, ஈஸியும் இருக்குது. இதை கன்சிடர் பண்ணலை. இது கன்சிடர் பண்ணாட்டாலும் நமக்கு அது தேவையில்லை. ஓகேவா? ஏன் தேவையில்லை அப்படின்னு சொன்னால், ப்ரைமரி கீழே வந்து எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் நம்ம இருந்தாலும், ஐ மீன் எவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும் எல்லா வேல்யூஸும் ஃபாரின் கீழே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இங்கே நான் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். இங்கே இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஃபாரின் கீழே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? பாயிண்ட் நம்பர் 2, சப்போஸ் நான் வந்து இப்போது ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன், இப்போ இந்த ப்ரைமரி கீழே நான் இன்சர்ட் எவ்வளோ நாளும் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுற எல்லா வேல்யூஸும் ஃபாரின் கீழே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 2 வந்து இப்போ நான் வந்து இதிலேருந்து வந்து மேக்ஸை இதை நான் வந்து இந்த காலமை டெலீட் பண்ணுறேன். அதாவது மேக்ஸ் B2 202 நான் வந்து டெலீட் பண்ணுறேன். நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நான் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு ஃபாரின் கீ எந்த டேபிளில் அந்த ஆட்ரிபியூட் வந்து ஃபாரின் கீயாக இருக்கோ அந்த டேபிளில் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதையும் நான் டெலீட் பண்ணணும். ஏன்னா நான் பேரண்ட் டேபிளில் வந்து டெலீட் பண்ணாமல் நான் வந்து பேஸ் டேபிள் அல்லது பேரண்ட் டேபிளில் வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால், ஆனால் ரெஃபரன்சிங் டேபிளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். விச் மீன்ஸ் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லை. சரியா? இந்த டிபார்ட்மெண்ட்டே எனக்கு பேரண்ட் டேபிளில் இல்லை. ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னு எனக்கு இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நான் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? ஸோ இங்கே நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன்னா நான் வந்து உடனே வந்து ரெஃபரன்சிங் ரிலேஷனில் போய் செக் பண்ணணும், இந்த டிபார்ட்மெண்ட் மேக்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு. இருந்தால் நான் அதை டெலீட் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து அது வந்து ரெஃபரன்ஸ் ரிலேஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. சப்போஸ் நான் இங்கே இங்கிலீஷ் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து இங்கேயும் இங்கிலீஷை டெலீட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் பாயிண்ட் நம்பர் 2. ஸோ ஓகே, அதுதான் பாயிண்ட் நம்பர் 2. என்ன சொன்னேன்? ப்ரைமரி கீயில் அதாவது எந்த ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் ரிலேஷனில் ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆட்ரிபியூட்டை தான் நம்ம வந்து ஃபாரின் கீயாக ரெஃபரன்சிங் ரிலேஷனில் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து
ப்ரைமரி கீ அதாவது பேரண்ட் டேபிள், இதை வந்து நான் பேஸ் டேபிள்னு சொல்லலாம், இல்லைனா பேரண்ட் டேபிள்னு சொல்லலாம். ஸோ இந்த பேரண்ட் டேபிளில் நான் வந்து ஏதாவது டேட்டா டெலீட் பண்ணேன்னா எனக்கு ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த ரெஃபரன்சிங் டேபிள். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டையே நான் டெலீட் பண்ணிட்டேன், இப்போ என்னோடய ரெஃபரன்சிங் டேபிளில் இது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இன்டெகிரிட்டி மெயின்டைன் ஆகுமா, இன்கன்சிஸ்டன்சி தான் வரும். ஸோ நான் எப்படி கன்க்ளூஷன், எனக்கு இங்கே டிபார்ட்மெண்ட்டே இல்லை, ஆனால் இந்த ரெஃபரன்சிங் ரிலேஷனில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னு சொன்னால் ஹவு கேன் ஐ அக்செப்ட் இட்? அப்போ மாதிரி இன்டெகிரிட்டி வந்து மெயின்டைன் ஆகாது. அதனால தான் நமக்கு எடுத்தோடனே வந்து ஃபாரின் கீனா இட் மெயின்டைன்ஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து இன்சர்ஷன் அலவுட். ஓகேவா? இந்த ரெஃபரன்ஸ் ரிலேஷனில் டெலீஷன் may cause violation. ஏன்னா நமக்கு வந்து மேக்ஸை டெலீட் பண்ணும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல, ஏன்னா அது வந்து எனக்கு ரெஃபரன்சிங் ரிலேஷனில் நான் அதை பற்றி அங்கே ஸ்டூடெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட் படிக்கவே இல்லை, அதனால் எனக்கு வந்து டெலீட் பண்ணனால ஒன்றும் இது கிடையாது. பட் ஆனால் இங்கிலீஷை நான் டெலீட் பண்ணும்போது அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு வந்து ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணாது. அதனால தான் மே காஸ் வைலேஷன், இட் டஸ் நாட் காஸ் வைலேஷன் ஆல்வேஸ், இட் மே காஸ் வைலேஷன். அதே மாதிரி ரெஃபரன்சிங் ரிலேஷன் இங்கே நான் ஏதாவது இன்சர்ட் பண்ண முடியுமா? இன்சர்ட் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் அது வந்து இங்கே இருக்கணும், பேரண்ட் டேபிள், ப்ரைமரி கீ, பேரண்ட் ரெஃபரன்ஸ் ரிலேஷனில் இன்சர்ஷன் நான் எவ்வளோனாலும் பண்ணிக்கலாம். Insertion may cause violation. ஏன் may cause violation? இப்போ சப்போஸ் நான் இதில் காமர்ஸ் இருக்குது, நான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வந்து எனக்கு வந்து ரெஃபரன்ஸ்டு ரிலேஷனில் இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டெலீட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் புதுசாக வந்து ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டில் வந்து நான் டைரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட் படிக்கிறான்னு சொல்கிறேன், ஆனால் எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் ரிலேஷனில் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொன்னால் அது வந்து அதனால தான் அதை நான் என்ன சொல்கிறேன்னா ரெஃபரன்சிங் ரிலேஷனில் இன்சர்ஷன் மே காஸ் வைலேஷன். வாட் அபவுட் டெலீஷன்? நான் இங்கே டெலீட் பண்ணலாமா? சப்போஸ் நான் வந்து இங்கே டெலீட் பண்ணுறேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. டெலீஷன், எஸ் ஐ கேன், டெலீஷன் இஸ் அலவுட். ஏன் டெலீஷன் இஸ் அலவுட்? ஏன் டெலீஷன் இஸ் பெர்மிட்டட்? வாட் இஸ் த ரீசன்? ஏன் அப்படின்னு சொன்னால் ரெஃபரன்ஸ்டு ரிலேஷனில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரெஃபரன்சிங் ரிலேஷனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் டெலீஷன்னா டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு காமர்ஸ் தேவையில்லையா, நான் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கக்கூடாது நான் ரெஃபரன்ஸ் ரிலேஷனில் காமர்ஸ் இருக்குது இங்கே நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இங்கே இன்ஃபர்மேஷன் அதை பற்றி இருந்தாலும் சரி, இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லாட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் டெலீஷன் ஓகே. ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பேரண்ட் டேபிளில் அது இருக்குது, பேரண்ட் டேபிளில் கம்பல்சரியாக இருக்கிறதுனால, அதாவது ரெஃபரன்ஸ்டு ரிலேஷனில் இருக்கிறதுனால அது வந்து மேண்டேட்ரி கிடையாது. ரெஃபரன்சிங் ரிலேஷன்லேயும் கண்டிப்பாக அந்த டீட்டெயில் இருக்கணும்னு மேண்டேட்ரி கிடையாது. ஸோ எனக்கு வந்து டெலிஷன் இஸ் பர்மிட்டட். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸை தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போது அதான் டிபார்ட்மெண்ட் ரிலேஷன் இஸ் கால்ட் ரெஃபரன்ஸ்டு டேபிள் ஆர் ரிலேஷன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ரிலேஷன் இஸ் கால்ட் ரெஃபரன்சிங் டேபிள். இப்போ அதுதான் நான் சொன்ன பாயிண்ட்ஸை தான் எழுதியிருக்கேன். இன்சர்ஷன் வந்து ரெஃபரன்ஸ் ரிலேஷன், எந்த ரிலேஷனில் வந்து அந்த ஆட்ரிபியூட் வந்து ப்ரைமரி கீயாக இருக்கோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் ரிலேஷன். அதில் நான் இன்சர்ட் எவ்வளோனாலும் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணும்போது நான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நான் பேரண்ட் டேபிளில் டெலீட் பண்ணிவிட்டு ரெஃபரன்சிங் டேபிளில் டெலீட் பண்ணாட்டி இட் மே காஸ் வைலேஷன். அதே மாதிரி அப்டேட் பண்ணும்போது சப்போஸ் நான் வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே காமர்ஸ் இருக்கிற இடத்துல நான் வந்து இப்போது நான் காமர்ஸ் இப்போது செமஸ்டராக பிளாக் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே காமர்ஸ் இருக்கிற
இருக்க வேண்டிய இடத்துல வந்து எனக்கு இஎன்ஐ டிபார்ட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நான் இங்கே இஎன்ஐ போடுவேன். அப்போது நான் இங்கே இஎன்ஐ போட்டேன்னா நான் இங்கேயும் இங்கே என்னது இஎன்ஐ போட்டேன்னா இங்கே என்ன ஆகுது, இங்கே காமர்ஸ் இருக்கா, இங்கே காமர்ஸே இல்லாமல் நான் இங்கே காமர்ஸ் இருக்க முடியுமா, கிடையாது. அப்போ நான் இங்கேயும் இஎன்ஐன்னு மாற்றணும். ஸோ அப்டேஷனுக்கும் இதே ரூல் தான். எப்படி நம்ம இன்சர்ஷன் வந்து பார்த்தோமோ, இன்சர்ஷன் வந்து ரெஃபரன்ஸ்டு ரிலேஷனில் அலௌடு, அதே மாதிரி டெலிஷன் வந்து ரெஃபரன்சிங் ரிலேஷனில் அலௌடு. ரெஃபரன்ஸ்டு ரிலேஷனில் டெலிஷன் மே காஸ் வயலேஷன், அதே மாதிரி ரெஃபரன்சிங் ரிலேஷனில் இன்சர்ஷன் மே காஸ் வயலேஷன். அதே ரூல்ஸு தான் அப்டேஷனுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ நான் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இன்சர்ஷன் டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு டெலீட் பண்ணும்போது 2 டேபிளையும் அப்டேட் பண்ணணும், 2 டேபிளையுமே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா வந்து நார்மலாக வந்து நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆன் டெலீட் கேஸ்கேட்ங்கிற ஆன் டெலீட் கேஸ்கேட் எஸ்கியூஎல் கொரி கொடுக்கும்போது இந்த கமாண்ட் கொடுக்கலாம். அப்போது என்ன ஆகும், ப்ரைமரி கீயில் டெலீட் ஆகிட்டு ப்ரைமரி ரெஃபரன்ஸ்டு ரிலேஷனில் டெலீட் ஆகிட்டு ரெஃபரன்சிங் ரிலேஷன்லையும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இல்லைன்னா நான் என்ன பண்ணலான்னா ஆன் டெலீட் நல் செட், ஆன் டெலீட் நல் செட் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இங்கே ரெஃபரன்ஸ்டு ரிலேஷனை இந்த இதை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நல்லுன்னு அசைன் பண்ணி விட்ரும், ரெஃபரன்சிங் ரிலேஷனில் நல்லுன்னு பண்ணிடும். பட் இந்த மாதிரி பண்ணுனா என்ன ட்ராபேக் அப்படின்னு சொன்னால், சில ரிலேஷனில் பார்த்திங்கன்னா ஃபாரின் கீயும் ப்ரைமரி கீயும் ஃபாரின் கீயும் ஒரே ஆட்ரிபியூட்டாக இருக்கும், ஒரே டேபிளில் இருக்கும். ஒரே டேபிளில் வந்து அது வந்து ப்ரைமரி கீயாகவும் இருக்கும், ஃபாரின் கீயாகவும் இருக்கும். அப்போது என்ன ஆகும், ப்ரைமரி கீ வந்து நல்லா இருக்க முடியாது, ஃபாரின் கீ நல்லா இருக்கலாம். ஆனால் நம்ம இது சொல்லிவிட்டு நம்ம பண்ணலாம். பட் ஒருவேளை அதே ஒரு ஆட்ரிபியூட் வந்து ப்ரைமரி கீயாகவும் இருந்து ஃபாரின் கீயாகவும் இருந்து ஒரே ரிலேஷனில் இருந்தால் இது வந்து நமக்கு இதுவாகாது, இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா. 3வது வந்து ஆன் டெலீட் நோ ஆக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஏதாவது டெலீட் பண்ணும்போது ஏதாவது நான் வைலேட் பண்ணால் அது வந்து எனக்கு எரர் காட்டும். என்ன வைலேட் பண்ணலாம், இங்கே இன்சர்ட் ப்ரைமரி ரெஃபரன்ஸ் ரிலேஷனில் நான் டெலீட் பண்ணிவிட்டு ரெஃபரன்சிங் ரிலேஷனில் நான் அப்படியே விட்டுட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் டிஸ்பிளே எரர் மெசேஜ். ஓகே. ஸோ பெஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆன் டெலீட் கேஸ்கேட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன்லேயும் டெலீட் ஆயிரும், ரெஃபரன்சிங் ரிலேஷன்லேயும் டெலீட் ஆயிரும். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரைமரி key and foreign key refer to the same attribute in the table. So we can refer to the, which means primary keyயும் foreign keyயும் ஒரே ஆட்ரிபியூட்டாக EMP-IDங்கிறது ஒரு ஆட்ரிபியூட்டாக இருந்தால் EMP-ID ப்ரைமரி கீயாகவும் ஆக்ட் பண்ணலாம், ஃபாரின் கீயாகவும் ஆக்ட் பண்ணலாம் ஒரே டேபிளில். அதான் சொல்லியிருக்கேன். ஃபாரின் கீயில் வந்து நல் வேல்யூஸ் அலௌடு. ஓகேவா. ஆனால் நம்ம வந்து இப்போது SQL கமாண்ட் கொடுக்குறோம், அப்போது நான் வந்து நல்லுன்னு செட் அதாவது நல்லுன்னு செட் பண்ணால் தான் அது வந்து நல் கொடுக்கும், இல்லைனா அது டிஃபால்ட்டாக நாட் நல்லுன்னு தான் இருக்கும். நம்ம இப்போ ஏதாவது கண்டிஷன் கொடுத்து நல்லுன்னு செட் பண்ணால் மட்டும்தான் இட் வில் அக்செப்ட் நல் வேல்யூஸ். ஓகேவா. ஃபாரின் கீ அலோஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஆமாம், ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கல்ல, இப்போ காமர்ஸ் இங்கேயும் காமர்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலௌடு. ஓகேவா. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா. ஏ டேபிள் கேன் ஹேவ் மோர் தென் ஒன் ஃபாரின் கீ. ஒரு டேபிள் அல்லது ரிலேஷன் வந்து மோர் தென் ஒன் ஃபாரின் கீயாக இருக்கலாம், ரைட்டா. அதுக்கப்புறம் ஆனால் ஒரு டேபிள் வந்து டேபிளுக்கு வந்து ஒரே ஒரு ப்ரைமரி கீயாக தான் மட்டும்தான் இருக்கணும். சரியா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டோம் இல்லையா. இட் இஸ் அன் ஆட்ரிபியூட் ஆர் செட் ஆஃப் ஆட்ரிபியூட் தட் ரெஃபரன்சஸ் டு ப்ரைமரி கீ ஆஃப் சேம் டேபிள் ஆர் அதர் டேபிள், which means it is an attribute. Foreign key வந்து can be a
காம்போசிட் கீ எப்போ ஃபாரின் கீ காம்போசிட் கீ ஆக முடியும்? இப்போது ப்ரைமரி கீ வந்து ஒரு ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரைமரி கீ வந்து பண்ண முடியலன்னா நம்ம என்ன சொன்னோம் போன வீடியோவில், 2-3 ஆட்ரிபியூட்டை கம்பைன் பண்ணால் தான் எனக்கு அது ப்ரைமரி கீன்னு தெரிஞ்சால் அப்போ அந்த இன்னொரு டேபிளில் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது இப்போ அங்கே நான் ப்ரைமரி கீ 3 ஆட்ரிபியூட் எடுத்திருந்தால் நான் ரெஃபரன்சிங் டேபிள்லேயும் அந்த 3 ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி தான் அதை வந்து நான் ஃபாரின் கீன்னு சொல்ல முடியும். அதை தான் சொல்கிறாங்க, இட் ரெஃபரன்சஸ் டு ஃபாரின் கீ ஆஃப் த சேம் டேபிள் ஆர் அதர் டேபிள். ஒரே டேபிளையாக இருக்கலாம், இல்லை வேறு டேபிளாக இருக்கலாம். ஸோ முக்கியமாக இட் மெயின்டைன்ஸ் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாரின் கீயை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வந்து நமக்கு வந்து இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். தேங்க்யூ.